தளபதி விஜய் கூட இருந்துகிட்டே அந்த மனுஷனோட பேரை இப்படி கெடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒன்று, ஒரு விஷயத்த ரொம்ப உண்மையாக சொல்கிறது, இன்னொன்று அந்த விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்தி பில்டப்பாக வந்து சொல்கிறது. இதில் இப்போ என்ன அப்படின்னா, தளபதி விஜய் வந்து சும்மா இருந்தாலும் அவர்னால ஆதாயம் பெறக்கூடிய பல பேர் வந்து என்னன்னா ஓவர் பில்டப் பண்ணி இல்லாத விஷயங்களை கூட இருக்கிறது மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்றது. அதே மாதிரி எமோஷ்னலான வந்து விஷயத்த அவர் செஞ்சாரு அப்படிங்கிறது மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லி கவனத்தை வந்து திசை திருப்புறது. அது உண்மை கடைசியாக தெரிய வரும்போது இன்னும் கொஞ்சம் அவருக்கே பிளாக் மார்க் ஆகுறது மாதிரி வந்துருக்குங்க. ஏன்னா இப்போ எது நடந்தாலுமே, இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எலெக்ஷன் டயத்தில் ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டார். அந்த ஆள் யாருன்னா மரிய வில்சன் கூடயே வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தவர். இப்போ மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் ஆயிட்டாப்ல. அந்த கூடயே இருந்த அந்த பையனை வந்து அப்போ போக்சோவில் வந்து கைது பண்ணிட்டாங்க. ஆனால் வெளியில எல்லாமே வந்து என்ன பேசுனாங்கன்னா, தாவேக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள், தாவேக்காவில் இருக்கிற ஆள் தான் கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்ப அவரு ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு பிறகும் யாரு என்ன பண்ணாலும், அதாவது தாவேக்காவுல உறுப்பினரா ஒருத்தன் இருந்துட்டு யாரு என்ன பண்ணாலுமே அது மொத்தமா அந்த ஒரு ஆளை பாதிக்காது. அது தளபதி விஜய், தளபதி விஜய், சிஎம் விஜய், இது இப்படித்தான் வந்து போகும். இதை வச்சுதான் வந்து அரசியல் பண்ணுவாங்க. இதுதான் காலங்காலமா வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் பேரை கெடுக்கிற மாதிரி அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய தொகுதி, அதாவது தளபதி விஜயோட தொகுதி வந்து பெரம்பூர் தொகுதி. அந்த பெரம்பூர் தொகுதியில தான் இந்த சமாச்சாரம் நடந்திருக்கு. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதாவது 30 வருஷமா போராடி கிடைக்காத ஒரு விஷயத்த தளபதி விஜய் ஆட்சி பொறுப்பேற்று 3 நாள்ல வந்து பார்த்தோன்னா செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்ப இத்தனை இந்த 30 வருஷமா அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம குழந்தைங்க வந்து 3 கிலோமீட்டர் வந்து சுத்தி போனாங்க. ஆனா தளபதி வந்து குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக அதுக்கான பாதையை போட்டு கொடுத்துட்டாரு. கிரேட் தளபதி அப்படிங்கிற வந்து ஒரு செய்தி தான். ஆனா இந்த செய்தி வந்து ஒரு ஃபேக்கான செய்தி. இதை பரப்புனது யார் அப்படின்னா, ரூட் மாஃபியா ஜெகதீஷ். அதாவது விஜயினுடைய ரொம்ப நெருங்கிய மேனேஜர் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச்சப்போ கூட எனக்கு ட்விட் போட தெரியாது, எல்லாமே என்னோட மேனேஜர் ஜெகதீஷ் தான் போடுவார். ஜெகதீஷ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ட்விட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அவர் தான் ஜெகதீஷ். இந்த ஜெகதீஷ் தான் வந்து என்ன பண்ணுறாப்புல, ஒரு மிகப்பெரிய ஐடி விங்க தன்னோட கைக்குள்ள வந்து வச்சுக்கிட்டு இது மாதிரி கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து போட சொல்றது. 30 வருஷம் செய்யாத தளபதி செஞ்சுட்டாரு வச்சுட்டாரு அப்படின்லாம் அவதூறை வந்து கொஞ்சம் கிளப்பி, அதுல குழந்தைங்க வந்து எல்லாருமே விஜய் மாமான்னு வந்து அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சேர்த்து வந்து போட்டு விடுறது. ஆனா இப்ப உண்மையை அலசி ஆராய்ஞ்சு மரியதாஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் கூட இப்போ ஒரு டீட்டெயில் வந்து ரெக்கார்டு வெர்ஷன் ஒன்று கொடுத்தாரு. அந்த ரெக்கார்டு வெர்ஷன்ல என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பேரு விஸ்டம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த விஸ்டம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கத்துல கணபதி ஸ்ட்ரீட்டு, ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட்டுன்னு 2 வந்து இருக்கு. ஆக்சுவலா ஆப்போசிட். அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 70 அடி தான் வந்து பார்த்தோன்னா தூரமே வந்து இருக்குங்க. அதுல சந்நிதி ஸ்ட்ரீட்னு வந்து பார்த்தோன்னா வந்து ஒன்று இருக்கு. அதுதான் வந்து ஏதோ அந்த சந்நிதி ஸ்ட்ரீட் வழியா தான் இப்ப பசங்க எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வர்றாங்க. இப்ப என்ன ஒண்ணுன்னா, எலெக்ஷன் நடந்த டைம்ல கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தீர்ப்பு சொல்லுது. அதாவது அந்த பொதுப்பாதை வந்து அந்த பக்கம் வந்து விடணும், அது மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஒரு முஸ்லிம்ஸ் ஒரு 4 பேர் ஃபாத்திமா இந்த குரூப் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இது எங்களோட இடம், இந்த இடத்த நீங்க எடுத்தீங்கன்னா இதுக்கான காசை கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேஸ போட. அப்ப ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்றாங்க. இது எல்லாமே ஏப்ரல் 1க்கு முன்னாடி அந்த எண்டுல, அதாவது மார்ச் 2nd வீக்ல சொல்றாங்க. என்னன்னா, இந்த பாதை வந்து அவங்களோட பாதைன்னு சொல்றாங்க. அதை கரெக்டா சர்வே போட்டு அளந்து பார்த்துட்டு அவங்களோட லிமிட்டுக்குள்ள வந்து இருக்கிறத தாண்டி பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே நீங்க வந்து பொதுப்பாதையை வந்து போட்டு அது அவங்களுக்கு வந்து பயன்படுறது மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இது 1 or 2 வீக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லும் போது ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து எலெக்ஷன். அப்ப மாநகராட்சி வந்து அந்த இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆக்சுவலா அது முடிச்சுட்டு இப்ப அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கோர்ட் வந்து நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்கோ, ஜட்ஜ் என்ன உத்தரவு கொடுத்திருக்காரோ அதைத்தான் வந்து பண்ணியிருக்காங்களே ஒழிய, இந்த இப்படி இங்க ஒரு விஷயம் இருக்குமா அப்படிங்கிறது சத்தியமா அவரு கூட வந்து தெரியாது. அவர் நல்லா தான் ஆட்சி பண்றாரு, நல்லா தான் செய்யறாரு வைக்கிறாரு. ஆனா அவரை மிகைப்படுத்தி ரொம்ப இல்லாத பொல்லாத ஓவரா பெருமையாவும் வந்து சொல்ல வேணாம், அதே மாதிரி சிறுமையாவும் சொல்ல வேணாம். மக்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இப்ப கோவையில வந்து அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் முழுக்க அந்த வழக்கு வந்து போய்கிட்டு இருக்குல்ல,
அதுல தளபதி விஜய் வந்த உடனே கடுமையான தண்டனை வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு. அது என்னவாக போகுது? தமிழ்நாடே அதுக்காக வந்து காத்திருக்கு அப்படின்னு பல அடுக்கடுக்கான கேள்வியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால விஜய்ங்கிற ஒரு தனி மனிதனுடைய பெயரை எப்பயுமே வந்து பயன்படுத்தி அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.